வணக்கம். சிக்கலான ஐடியாக்களை எளிமையா வளர்க்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு பாருங்க, அது பல சமயம் நம்மள முன்னாடி போகவே விடாம கட்டி போடுற ஒரு பெரிய சங்கிலி மாதிரி. சொல்லப்போனா நம்மளோட பிரமாதமான ஐடியாக்களை கூட அழிச்சிடக்கூடிய ஒரு நச்சு மனநிலை இது. இத நாம ஜூலியன் அப்படிங்கிற ஒரு திறமையான பேக்கரோட கதை மூலமா புரிஞ்சுக்க போறோம். நாம ஒரு சாதாரண ஆளா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அவனோட பயம் இன்னைக்கு இருக்கிற பல லட்சியவாதிகளான மேனேஜர்கள் மாட்டிக்கிற ஒரு பொதுவான பொறிய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஜூலியனுக்கு பெர்ஃபெக்ஷன் மேல ஒரு வெறியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன குறை இருந்தாலும் ரொம்ப நல்லா வந்த பிரெட்டை கூட தூக்கி போட்டுடுவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னா அதுக்கு மதிப்பே இல்ல. இதுதாங்க ரொம்ப முக்கியமான வித்தியாசம். உயர் தரநிலைகள் ஒரு விஷயத்த உருவாக்குது. ஆனா இந்த பரிபூரணவாதம் இருக்கே, அது ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை சிதைச்சிடுது. சரி, இப்ப கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். பல நாள் உழைப்புக்கு அப்புறம் ஜூலியன் ஒரு அற்புதமான 3 அடுக்கு கேக்க அவன்ல இருந்து வெளியே எடுக்கிறான். அது கச்சிதமா வெந்து சமநிலையில எக்தம் ரெடியா இருந்துச்சு. ஒவ்வொரு மேனேஜரும் சரியா அடையாளம் கண்டுக்க வேண்டிய தருணம் இதுதான். ஒரு வேலையை முடிச்சிட்டோங்கிற புள்ளி. இது கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு எல்லாம் ஓகேன்னு தெரிஞ்சும் சும்மா ஒரே ஒரு தடவை செக் பண்ணலாமேன்னு தோணுமே, அந்த மாதிரி தான். அந்த கேக் அதோட ஆப்டிமல் ஸ்டேட், அதாவது மிக சரியான ஒரு நிலையில இருந்துச்சு. இதுக்கு மேல எது செஞ்சாலும் அது தேவையில்லாதது மட்டும் இல்ல, கேக்கையே பாழாக்கிடும். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செஞ்ச வேலை அற்புதமா இல்லாம போயிடுமோங்கிற பயம்தான் நம்மள அந்த சரியான புள்ளிய தாண்டி ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ள தள்ளுது. இந்த பயத்தால முடங்கி போன ஜூலியானால நல்லா வந்த கேக்க அப்படியே விட முடியல. அது மேல கனமான கிளேஸ ஊத்தினா, அப்புறம் திக்கான ஃப்ராஸ்டிங்க பூசினா, அதுக்கு மேல ஸ்பஞ்ச் சுகர்ல கோபுர மாதிரி கட்டினா, இப்படி இன்னும்னு சேர்த்துக்கிட்டே போனான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அந்த அற்புதமான கேக் லேசா நடுங்கி ஒரு பெருமூச்சு விட்டு சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஒரு குவியலா சரிஞ்சு விழுந்துடுச்சு. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மேனேஜரா இந்த மாதிரி ஒரு சரிவை நீங்க எப்படி தவிர்க்கலாம்? அதுக்கு தான் இந்த சிம்பிளான 4 ஸ்டெப் செக்லிஸ்ட். ஜூலியனோட புத்திசாலி மென்டார் சொன்ன மாதிரி, வெளியவே அனுப்பாத ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராஜெக்டை விட முடிச்சு டெலிவர் பண்ணின போதுமான ஒரு ப்ராஜெக்ட் பல மடங்கு மதிப்பு மிக்கது. உங்க டீமை இந்த பெர்ஃபெக்ஷனிசம்ங்கிற வலையிலிருந்து வெளியே கொண்டு வர நீங்க சில சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த வார்த்தைகளை தான் அவரோட மென்டர் சொல்லி கொடுக்கறாரு. முதல்ல பிரச்சனைய சரியா அடையாளம் காணணும். ஜூலியன் தேவைக்கு அதிகமா சர்க்கரையை பயன்படுத்தினது அந்த கேக்கோட மென்மையான சுவையையும் சரி, அதோட கட்டமைப்பையும் சரி, ரெண்டையுமே அழிச்சிடுச்சு. சரி, பிரச்சனை தெரிஞ்சிடுச்சு. தீர்வு என்ன? அதுதான் கட்டுப்பாடு. அந்த மென்டர் சொல்றாரு, ஒரு விஷயத்த அதிகமா சேர்க்கறது பெரிய திறமை இல்ல, எப்போ நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான திறமை. அதான் கட்டுப்பாட்டு கலை. ஜூலியனோட கதை இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மேனேஜருக்குமான பாடம். மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயம் அவனோட அழகான உழைப்பையே அழிக்க வச்சிருச்சு. அப்போ இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது என்ன? உங்க டீமை திறமையா வழிநடத்த இதோ சில முக்கியமான கொள்கைகள். உங்க மனசுல இன்னும் ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணலாமேன்னு ஒரு உந்துதல் வரும்போது இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எப்போ நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதே வெறும் ஒரு திறமை மட்டும் இல்ல, அது ஒரு சிறந்த தலைவருக்கான அடையாளம்.